நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலாரை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முதலாவதாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமலிங்க அடிகளாருடைய பெற்றோர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ராமையா மற்றும் சின்னம்மையார். ஸோ ராமலிங்க அடிகளாருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராமையா மற்றும் சின்னம்மையார். வள்ளலாரை எப்படி சிறப்பு பெயர் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் மற்றும் அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்ட்டு அவரை அழைக்கிறாங்க. ஸோ வள்ளலாரோட பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1823 வருஷம் சிதம்பரம், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அடுத்துள்ள மருதூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் பிறக்கிறாரு. ஸோ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர் சொன்ன முக்கியமான அந்த வார்த்தைகள்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி சொல்லப்பட்ட வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வள்ளலார் குறிப்பிட்டிருக்கார். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கூற்றினை கூறியவர் யார் அப்படின்ற கொஸ்டினை வைப்பாங்க. ஸோ இதற்கான விடை பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலார். ஓகேங்களா? ஸோ வள்ளலாருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சபாபதி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வள்ளலாருடைய கொள்கை. ஸோ இவரின் கொள்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜீவகாருண்யம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ வள்ளலாருடைய கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது ஜீவகாருண்யம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஜீவகாருண்யம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி கொடிகள் உட்பட, ஓகேங்களா, செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கம் கொள்வது தான் ஜீவகாருண்யம் அப்படின்றது ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வள்ளலார் பற்றி அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் உருவ வழிபாட்டை நீக்கி, ஓகேங்களா, ஸோ உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை உருவாக்கியவர். ஓகேங்களா? ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். யார் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை உண்டாக்கியவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வள்ளலாருடைய சிறப்பு பெயர்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ வள்ளலாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, வள்ளலாருடைய இயற்பெயர்கள் அருட்பிரகாச வள்ளலார். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னேன், அருட்பிரகாச வள்ளலார். அடுத்தது புரட்சி துறவி அப்படின்ட்டு ஒரு அழைப்பாங்க. சன்மார்க்க கவி, பசிப்பினி மருத்துவர். ஸோ ஏன்னா இவர் ஒரு அமைப்பு நடத்துவார். அதனால் கேட்டிங்கன்னா பசிப்பினி மருத்துவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்தது ஓதாது உணர்ந்த அருட்புலவர் அப்படின்ட்டு இவர் அழைப்பாங்க. ஓதாது உணர்ந்த பெருமான் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ வள்ளலாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருட்பிரகாச வள்ளலார், புரட்சி துறவி, சன்மார்க்க கவி, பசிப்பினி மருத்துவர், ஓதாது உணர்ந்த அருட்புலவர், ஓதாது உணர்ந்த பெருமான். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வள்ளலாருடைய இயற்பெயர்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வள்ளலார் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா? ஸோ வள்ளலார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற நூல், அடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற நூல், திருவருட்பா. ஸோ இவர் இயற்றியதில் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் திருவருட்பாவை பற்றி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ திருவருட்பான்றது முக்கியமானது. அடுத்தது சின்மய தீபிகை, வடிவுடை மாணிக்க மாலை மற்றும் எழுத்தறியும் பெருமான் மாலை, தெய்வமணி மாலை. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படின்ற நூலை திருவொற்றியூர் சிவபெருமான் மீது என்னன்னு கேட்டிங்கன்னா பாடியிருப்பார். அதேமாரி பார்த்திங்கன்னா தெய்வமணி மாலை அப்படின்ற இந்த நூலை பார்த்திங்கன்னா கந்தக்கோட்டை முருகன் மீது பாடியிருப்பார். ஓகேங்களா? கந்தக்கோட்டை முருகன் மீது பாடியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம்
முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து இவர் வந்து பாடல்கள் புனைந்துள்ளார். ஓகேங்களா. ஸோ அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கித மாலை. இத்தகைய நூல் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கித மாலை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஸோ வள்ளலார் இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து பாடிய பாடல்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கித மாலை. ஓகேங்களா. அது பேர் இங்கித மாலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் பற்றி அடுத்தது சொன்னவங்க இறையருள் பெற்ற திருக்குழந்தை. வள்ளலாரை வந்து இறையருள் பெற்ற திருக்குழந்தைன்ட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலய அந்தனர் அவர் வந்து இறையருள் பெற்ற திருக்குழந்தைன்ட்டு வள்ளலாரை குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு இது. ஸோ புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ட்டு வள்ளலாரை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நம்ம மகாகவி பாரதியார் வந்து வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ட்டு பாராட்டியிருக்கிறார். அடுத்தது வள்ளலாரை திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்ட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை அந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோ ஓர் உத்தம புனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரை குறிப்பிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா திகம்பர சுவாமி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரை இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் தொடங்கிய அமைப்புகள். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரை பற்றி வள்ளலாரோட அந்த இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வள்ளலார் தொடங்கிய அமைப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வள்ளலார் தொடங்கிய அமைப்புகள் அப்படின்னும் போது 1865ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சன்மார்க்க சபை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் தோற்று வைக்கிறார். ஸோ இந்த சன்மார்க்க சபையோட முதல் ஆரம்பிக்கும் போது இருந்த பேர் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம், இந்த சபையோட பேர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 1867 சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த பாயிண்டில் பார்த்தோம் பார்த்திங்களா, பசிபினி மருத்துவர் என அழைக்கப்பட்டார். வள்ளலார் வந்து பசிபினி மருத்துவர்ன்ட்டு அழைக்கப்பட்டாருன்ட்டு. ஸோ அதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் இந்த சத்திய தர்மசாலையில் வந்து வரவங்களுக்கு உணவு பரிமாறப்படும். ஸோ அதனால் இவர் பசிப்பினி மருத்துவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். ஸோ 1872 ஸோ 1865 சன்மார்க்க சபை, 1867 சத்திய தர்மசாலை, 1872 சத்திய ஞான சபை, 1876 சித்தி வளாகம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை அமைக்கிறார். அதேமாரி பார்த்திங்கன்னா 1874 வள்ளலார் வந்து மறைகிறார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் பற்றி அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு வள்ளலார் பதிப்பித்த நூல்கள். ஸோ ஒரு பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒழிவில் ஒடுக்கம் அப்படின்ற ஒரு நூல், அப்புறம் தொண்டை மண்டல சதகம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டானது. தொண்டை மண்டல சதகம், அப்புறம் சின்மய தீபிகை என்ற நூல்களை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதிப்பித்திருக்கிறார் வள்ளலார். ஸோ அடுத்தது வள்ளலாரின் திருவருட்பா சம்மந்தப்பட்டதில் என்னென்ன கேட்பாங்க. ஸோ அப்படி நான் முதலே சொன்னேன், திருவருட்பா வந்து ரொம்ப முக்கியமானது. வள்ளலார் எழுதின நூல்களில் வந்து திருவருட்பா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ திருவருட்பா சொல்லும்போது திருவருட்பா வந்து 6 பிரிவுகள் 5818 பாடல்களை கொண்டது. ஸோ இந்த திருவருட்பா பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து 6 திருமுறைகளாக வகுத்து இந்த முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வள்ளலாருடைய பாடல்களை திருவருட்பான்ற பெயரில் 6 திருமுறைகளாக தொகுத்து வகுத்து முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவர் வந்து தொழுவூர் வேலாயுத முதலியார். இந்த திருவருட்பா என பெயரிட்டவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான், தொழுவூர் வேலாயுத முதலியார். ஸோ இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தோம். இதே இதில் இவரை திருவருட்பிரகாச வள்ளலார் என வள்ளலாரை அழைத்தவர் யார் அப்படின்னும் போதும் பார்த்திங்கன்னா அவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் அதுவும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
வள்ளலார் பற்றி அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, வள்ளலாரின் பாடல்களை மருட்பா அப்படின்ட்டு அழைச்சிருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆறுமுக நாவலர் வந்து வள்ளலாருடைய பாடல்களை வந்து மருட்பா அப்படின்ட்டு அழைச்சிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ வள்ளலார் பற்றிய பிற தகவல்கள், ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்டு. ஸோ வள்ளலார் பற்றி பார்க்கணும் அப்படின்னும் போது, தம் கொள்கைக்கு என தனி கொடி கண்டவர் வந்து வள்ளலார். ஓகேங்களா. வள்ளலார் வந்து தன்னோட கொள்கை, இந்த முதல்ல பார்த்தோம்ல ஜீவகாருண்யம் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ஜீவகாருண்யம் கொள்கைக்காக ஒரு தனி கொடி வந்து இருந்தது, பின்பற்றினார் வள்ளலார் அவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொடியில் என்னென்ன நிறம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் உடையது. அந்த கொடி வந்து மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் உடையது. அடுத்தது, தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆசிரிய விருத்தம், அதாவது 192 சீர் ஆசிரிய விருத்தத்தை பாடியவர் வந்து வள்ளலார். அடுத்தது, தமிழ் இலக்கியத்துள்ளே அடி எண்ணிக்கையில் பெரிய ஆசிரிய பாடினவரும் 1596 பாடினவரும் அருட்பிரகாச வள்ளலார் தான். ஸோ 2007ஆம் ஆண்டு அருட்பிரகாச வள்ளலார் ஆகஸ்ட் 17 வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது கேட்பாங்க. ஸோ ஆகஸ்ட் 17, 2007 வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து வள்ளலார் பிறந்த தினம். ஸோ இப்போ இது வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, யூனிட் 9 கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வள்ளலார் பிறந்த தினமாக, ஸோ நம்ம அதில் பார்த்தோம்ல 1823ஆம் வருஷம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் பிறந்திருக்கிறார். ஸோ 1823 வள்ளலார் பிறந்திருக்கிறாரு. என்ன தேதி அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 5. ஓகேங்களா. ஸோ அக்டோபர் 5 வள்ளலார் பிறந்திருக்காரு. வள்ளலார் பிறந்த இந்த தினத்தை தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா தனி பெரும் கருணை தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு தனி பெரும் கருணை தினமாக வந்து இந்த நாளை வந்து அறிவித்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது 2021 முதல் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நடைமுறையில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இது வந்து பிடிஎஃபாக வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.